கிஃப்டா இருக்கும்? இந்த தேங்க்யூ பாட்டி. தேங்க்யூ தாத்தா. ஓகேடா, ஓபன் பண்ணி பாரு. பாரு. ஐ சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஓகேடா செல்லம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. அப்படிங்களா? அப்போ கேக் விட்டுவோமா? கேக்கா? ஆமா. சீதா, போய் அந்த கேக் எடுத்துட்டு வா. சரி. தாத்தா, நீங்க ப்ராமிஸ் பண்ணத மறந்துட்டீங்க. என்னம்மா? கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி இங்க என்ன தரணும்? ஓ, அதுவா? தாத்தா, உங்க போனை கொடுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். அங்க இருக்கு பாரு. டேய், நீயும் வாடா, செல்ஃபி எடுத்துக்கலாம். சரி தாத்தா. தாத்தா ரெடியா? ரெடிடா. ஆக்ஷன். ஓகே தாத்தா. இப்போ ஓகேவா? இப்ப கேக் கட் பண்ணலாமா? ஹாய். நீங்க யாரு? டேய் நானா, வக்கீல்ரா. வக்கீலா? எங்க தாத்தா தான் வக்கீலு, நீங்க கிடையாது. டேய், உங்க தாத்தா கிட்ட நான் ஜூனியரா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்டா. ஓ அப்படியா? அப்படின்னா ரைட் தான். வாங்க வாங்க. நீ சாப்பிடு. என்ன வேணுமா? இல்லடா, எனக்கு பணியாரம் பிடிக்கும். இருந்தாலும் நீ சாப்பிடு. வேணும்னா வேணும்னு கேட்க மாட்டியா? திங்கிறத இப்படி கண்ணு வச்சு பார்க்காத. இந்தா புடி. கேட்க மாட்டியா? தேங்க்ஸ்டா. சார் வணக்கம். பாப்பா உட்காருப்பா, உட்காரு.
சீதா, நான் சொன்னேனே, என்கிட்ட புதுசா சேர்ந்திருக்கிற ஜூனியர் தம்பி தான். ஆ. பேரு சூர்யா. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். சாப்பிட்டீங்களா தம்பி? ஆ ஆ பாட்டி நான் தான் பணியாரம் கொடுத்தேன். தம்பி, நான் உங்களுக்கு ஒரு பிளேட்ல பணியாரம் எடுத்துட்டு வந்து தரேன், அதை சாப்பிடுங்க. இல்லம்மா அதெல்லாம் வேணாம். முத தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் கொண்டு வரேன், சாப்பிடு. இதுதான்ப்பா என்னோட அன்பான குடும்பம். இதுல லேட்டஸ்டா வந்து சேர்ந்திருக்கிற ஜூனியர் மார்க் இவன் தான். ஓ ஏமா, அதான் உன் மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்டல, அப்புறம் ஏமா இப்படி கொலவெறியோட அலையிற? அதெல்லாம் சரிமா. இத்தனை வீட்ல அவன் எந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? 7th ஃப்ளோர்ல தான் இறங்கினான் தாத்தா. ஆனா எந்த வீட்டுக்கு போனான்னு தான் தெரியல. இருங்க, நான் போய் எந்த வீட்ல இருக்கான்னு விசாரிச்சுட்டு வரேன். ஏய், இருங்க காவ்யா, தாத்தா. காவ்யா, கொஞ்சம் இருமா. இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ற? மோதிரத்தை தான் திருப்பி கொடுத்துட்டான்ல. என்ன தாத்தா நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் லேசா அவனோட வண்டியை இடிச்சதுக்கு என்னோட அரப்பவன் மோதிரத்தை சீட்டிங் பண்ணி என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போனான். அவனை எப்படி நான் சும்மா விடுறது? இருங்க நான் வரேன். ஏய், காவ்யா, இரு இரு, சாப்பிட்டு போடி. பாட்டி அதெல்லாம் வேணாம் பாட்டி. காவியா, என்னங்க இவ என்ன இப்படி கத்திட்டு போறா? நேத்து சொன்னல, இவகிட்ட இருந்து எவனோ ஒருத்த மோதிரத்தை புடிங்கிட்டு போயிட்டானா. அப்புறம் என் ஜூனியர் அனுப்பிச்சு அவனை 2 தட்டு தட்டி அவங்ககிட்ட இருந்து மோதிரத்தை புடிங்கிட்டு வந்தான். இப்போ அந்த மோதிரத்தை புடிங்கிட்டு போனவன் இந்த பிளாட்டுக்கு வந்திருக்கானா. அவனை போய் புடிச்சிட்டு வரேன்ட்டு போயிட்டு இருக்கா. ஓஹோ, என்னம்மா, எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டி கண்டுபிடிச்சிட்டியா? எந்த வீட்லயும் இல்ல தாத்தா. அவன் எங்கதான் போயிருப்பான்? அவன் இங்கதான் எங்கயாவது இருக்கணும். தாத்தா, ஆ? இது யாரோட ஷூ? தாத்தா, இது உங்க ஜூனியரோட ஷூ. ஷோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாமா, நேத்து நீ பாத்திய சூர்யா அந்த தம்பியோட தான். ஆமா, எங்க அந்த சூர்யா பையல காணோம்? சூர்யா, மாட்டிக்கிட்டேன். சூர்யா, சூர்யா, சூர்யா. சார் இதோ வரேன் சார். வா. இதோ. காவ்யா, என்னம்மா பண்ற? என்ன பண்ற? விடு. டேய், எங்க தாத்தா வீட்டுக்குள்ள வந்துட்டு நீ என்னடா பண்ற? உனக்கு இங்க என்ன வேலை? ஐயோ சார், காப்பாத்துங்க சார். கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், என்னடி பண்ற நீ? உன்னை சும்மா காவ்யா, விடுமா, விடு. விடு பாட்டி. என்ன ஏய், என்ன பிரச்சனை? இந்த பையன் மேல எதுக்கு நீ கை நீட்டுற? தாத்தா, இவன் யாருன்னு தெரியுமா? சாப்பிடு. இந்த சாப்பிடு. எனக்கு பணியாரமும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். நான் கிளம்புறேன். டேய், இங்கதானே இருக்க போற நீ? உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா. ஏய், சார் ரொம்ப சாரி சார், அது ஏதோ கோவத்துல தெரியாம. அதான் சொல்லிட்டியப்பா, விடு. சீதா, இவனுக்கு ஒரு டீ போட்டு கொடு. சரிங்க. பாத்துக்கலாம். காவியா கொஞ்சம் கோபக்காரி தான், ஆனா பாசக்காரி. முதல்ல இப்படிதான் தாம் தூம்னு குதிப்பா, அப்புறம் சரியாயிடுவா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஓகே சார். ஆமா, இப்போ ஒரு கேஸ் சம்பந்தமா டீடைல்ஸ் எடுக்க சொன்னேன், எடுத்தியா? பாத்துட்டேன் சார், ஃபைல்ல தான் சார் இருக்கு, நான் எடுத்து கொடுக்குறேன். எடு.
என்ன சீதா இப்படி பாக்குற? இப்போ கீழே என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. நம்ம சக்தி பார்த்தேன். நானும் கீழே என்ன நடந்துச்சுன்னு இங்க இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ என் பஞ்சு டெல்லாக்கெல்லாம் கேட்டியா? கேட்டேன். ஏங்க, நீங்க எங்கேயாச்சும் படிச்சது பார்த்ததையெல்லாம் வச்சுக்கிட்டு ஓவரா வசனம் பேசிட்டு வந்துட்டீங்க. பாவ சக்தி, பச்சை மண்ணு. அவன் போய் எப்படி பேசுவான்? கரெக்ட் பாட்டி. என்னடா அப்படி பேசுற? உனக்காக நாங்க உயிரை கொடுத்து நரம்பு புடைக்க பேசிட்டு வர்றேன். நீ என்னடா பொசுக்குன்னு இப்படி பேசிட்டியாடா? அவனை விடுங்க. நானே சொல்றேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம அதுல ஆஜராகுறீங்க? அப்படி இல்ல சீதா, இவனுக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கணும்ல. ஏதோ தூங்கணும், எழுந்தோம், சாப்பிட்டோம்னு இருந்தான்னா அப்புறம் இவனுக்கு ரொம்ப சீக்கிரமாவே போர் அடிச்சு போயிடும். அதெல்லாம் சரிதாங்க. அதுக்காக எடுத்த எடுப்புலயே அவனை கொண்டு போய் பேச்சு போட்டியில சேர்த்து விடுவீங்களா? பாவங்க, அவன் ஸ்கூல் வாசலையே மிதிக்காதவன். படிப்புனா என்னன்னே தெரியாது. அவனை போய் போட்டியில கலந்துக்க சொன்னா அவனால எப்படி முடியும்? பாட்டி சூப்பர் பாட்டி. இனிமே நான் உங்க டீம். டேய், உன்னை உதைக்கணும்டா. உங்களை உதைக்கணுங்க. என்னது? சாரிங்க, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். சரி, அதை விடுங்க. சக்திக்கு இந்த போட்டியெல்லாம் வேண்டாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவன் பேச்சு போட்டியில பேசுவான், பேசி ஜெயிப்பான். இத நான் ஒரு சவாலாவே சொல்றேன்டா. அவர் பாட்டுக்கு அந்த பையனை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு அதுவே தான் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லனா அப்படியே குளோபல் வார்மிங் மாதிரி என்ன சொல்யூஷன் யோசிச்சிருப்பார். அப்புறம் அந்த ஆள் தான் ஏதோ உளறிட்டு போறாருன்னா அதை போய் பெரிய விஷயமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இதுக்கு நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். இல்லனா இங்க யாருமே நம்மள மதிக்கவே மாட்டாங்க. சரி, இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். மச்சான், என்னையா உங்க அப்பா எதை சொன்னாலும் சவால் விடுறாரு? அது ஒண்ணும் இல்ல பாண்டி, ஒரு எபிசோடுக்கு ஒரு வாட்டி சவால் விடணும்னு ரூல்ஸ் போல இருக்கு. அதான் முடியல. சரிங்க, இப்போ என்ன பண்றது? அத பேசுவோம். என்னத்த பெருசா பேசுறது? அவர் ஒரு ஆளு, அவர் விட்டது ஒரு சவாலு. அவர் பேச பேச அந்த பையனோட முகத்தை பாத்தீங்களா இல்லையா? அப்படியே ஈ ஆடல. அவனாவது மேடை ஏறி பேசுறதாவது ஜெயிக்கிறதாவது அதெல்லாம் சான்ஸே கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு காட்டியிருக்காரு. பத்தாததுக்கு இந்த தடவை புதுசா ஒரு பையன் வேற இருக்கான். அவனுக்கு முன்னாடி சீன் போடவே ஏதாச்சும் செஞ்சாலும் செய்வாரு. அது எப்படி மலரு? மாமா கட்டாயம் பண்ணுவாரு. அவருக்கு தான் இங்கிலீஷ் நல்லா தெரியுமே. இப்ப என்ன பண்றது? இந்த அபார்ட்மெண்ட் காரங்க கிட்ட சொல்லி போட்டி நடக்க விடாம கேன்சல் பண்ணி விட்டுருவோமா? உமா சூப்பர். ஏய், உமா சொன்னது சூப்பர் ஐடியாவா இருக்குல்ல. போட்டின்னு நடந்தா தானே அவன் கலந்துக்குவான். டேய், எனக்கு புரியல. என்னடா இது? அவருக்கு பயந்துட்டு இதெல்லாமா பண்ணணும்? அதுவும் இல்லாம இந்த வாட்டி தான் நம்ம பசங்க ரொம்ப ஆர்வமா ஆசையா தானாவே முன் வந்து பேசுறேன் கலந்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆமாக்கா, அக்கா சொல்றதும் உண்மைதான். சரி, இப்போ என்னதான் பண்றது? எப்பா, நீங்க ஏதாவது பண்ணி தொலைங்கப்பா. எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஏய், நல்ல மாட்டியா? தாத்தா 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 ப்ளீஸ் தாத்தா. தாத்தா தூங்க கூடாது.
நிமிஷங்க. உங்ககிட்ட பேசணுங்க. நீங்க யாரு முதல்ல? அப்போல இருந்து பாக்குறேன் பின்னாடியே வரீங்க. ஆமாங்க. உயிர் போனா நிழல் பின்னாடி தானங்க வரும். என்னது? ஆமாங்க. நீங்க தாங்க என்னோட உயிர். உங்ககிட்ட எப்படியாச்சும் சொல்லிடணும்னு 33 நாளா உங்களை டெய்லி ஃபாலோ பண்றேங்க. 33 நாளாவா? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் உங்களை பார்த்துருக்கேங்க. நீங்க என் பக்கம் திரும்பவே மாட்டீங்க. ப்ளீஸ்ங்க, இந்த மாதிரி ஒரு பையன் மருமகனா அமைய உங்க அம்மா அப்பாலாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஹலோ, யார் நீ முதல்ல? வந்த நீதான் என் உயிருங்கிற மருமகங்கிற. ஒழுங்கா ஓடிடு. உன்னை எனக்கு யாருன்னு கூட தெரியாது. தெரிஞ்சுக்குவோங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்குவோம். நல்லா புரிஞ்சுக்கிட்டு லைஃப் ரன் பண்ணுவோங்க. ஐயோ, ஹிம்சை பண்றானே. இவனா? இவன்கிட்ட சொல்றதா வேண்டாமா? வேற வழி இல்ல, சொல்லித்தான் ஆகணும். என்னங்க, என்ன பிரச்சனைங்க? நல்ல வேலை சூர்யா நீ இங்க வந்த. இந்த பையனை எனக்கு யாருன்னு கூட தெரியல. பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்றான். அப்படியாப்பா? ஆமாம் ப்ரோ, எனக்கு இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 33 நாளா ரொம்ப சின்சியரா ஒன் சைடா லவ் பண்றேன் ப்ரோ. 33 நாளாவா? வாவ், கிரேட். ஏங்க, இந்த காலத்துல 33 நாளா ஒருத்தன் ஒரே பொண்ணை லவ் பண்றானா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே. ஓகே ஓகே, கூல் கூல். உன் காதல் கதையை நீ மேல சொல்லுப்பா. ஆசம் ப்ரோ. ஒரு மாசமா இவளுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும், செருப்பு பிடிக்கும்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. இதுக்கிடையில உனக்கு ஒரு நல்ல கண்டக்டரா பார்த்து உனக்கு கண் பார்வை சரியா இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம்ல ப்ரோ. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்தா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருப்பியாரா? என்னடா சொல்லி தர அவளுக்கு? ஏங்க, புள்ள ஏதோ ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கான், அதையும் புடுங்குறீங்க. குடுங்க அவன்கிட்ட. என்ன ஆர்வமா பாக்குறான்? இரு பாக்குறேன். டேய், என்னடா இது ஒண்ணுமே புரியல. டேய், இப்ப தெரியுதா உலகத்துல எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சீன் போடக்கூடாதுன்னு? பேசுறத பத்தியா? இதுக்கு பேரு ஏஐ டெக்னாலஜி, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் இனிமே உலகத்தோட ஃபியூச்சர். ஏங்க பாருங்களேன், இதுக்குள்ள என்னென்னவோ இருக்குல்ல. இதுக்குள்ள என்னென்னவோ இருக்கு. ஆனா உன் புருஷனுக்கு தான் இத பத்தி எல்லாம் எதுவும் தெரியல. எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்றது, அடிக்கிறதுலயே தான் இருக்காரு. டேய், உலகத்தோட ஃபியூச்சர்லாம் இருக்கட்டும், உன் ஃபியூச்சர் என்ன? நாளைக்கு என்ன பேச போற? ஏங்க நீங்க சும்மா இருங்க. ஏண்டா இதுதான் நாளைக்கு பேச போறியா? இல்லம்மா, இத நான் கம்பேரிங் பண்ண போறேன். கம்பேரிங் பண்ண போறியா? சரிடா, ஏதாவது உருப்படியா பண்ணு. நான் டிஸ்டர்ப் பண்ணல, அவன் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். செல்லம், இங்க பாரு, அவன் சொல்றதெல்லாம் கேட்காத, நீ ஏதாவது படிமா. இவர் சொல்றது கேளு. என்ன வாங்க. சும்மாவே இருக்க மாட்டாரு, ஆளை பாரு. நீ வாய்ஸ் நம்ம படிக்கலாம். அப்பா, அப்புறம் படிச்சுக்கலாம்ப்பா. நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நிலா ஏன்பா அவ்வளவு தூரமா இருக்கு? ஏய், இல்லையே, நிலா பக்கத்துல தானே இருக்கா. ஐயோ அப்பா, நான் இல்லப்பா, வானத்துல இருக்குல்ல அந்த நிலா. ஓ, அந்த நிலாவா? ஆமாப்பா. அது ரொம்ப தூரமா இருக்கா. அதான் அது காம்படிஷன்ல என்ன பேசணும்னு சொல்லி கொடுக்க சொன்னா நீங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஐயோ இல்ல, இவதான்.
குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். நீங்க போய் டின்னருக்கு ஏதாவது சமைங்க போங்க. ஏய் ஏய் இதுக்கு ஆன்சர் தெரியலங்கறதால என்ன சமைக்க சொல்றியா? இதெல்லாம் டூ மச் ஆமா. ஒரு நாள் சமைச்சா ஒன்னும் குறைஞ்சிர மாட்டீங்க. போங்க. போறேன். ஜூனியர் அது நான் மட்டும்தான். அவன் இந்த சூர்யா தான். ஆமா, உன்னெல்லாம் போலீஸ் எப்படிடா விட்டாங்க? அடியே, நான் ஒன்னும் உன்ன மாதிரி வேலை இல்லாமலும் இல்ல, வெட்டியா சுத்திக்கிட்டும் இல்ல. நான் ஒரு வக்கீல். இந்த சில்ற மேட்டர் எல்லாம் போலீஸ் கிட்ட பேசி வெளியே வர தெரியாது எனக்கு. டேய், என்ன பத்தி தேவையில்லாம கமெண்ட் பண்ண, அப்புறம் நான் கெட்ட வார்த்தையில பேசிடுவேன் சொல்லிட்டேன். அது உன் இஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், கேட்டுக்கோ. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு போயிட்டு இருந்தேன். தேவையே இல்லாம நீ என்னை வந்து சீண்டிட்டல. இனிமே நானும் அமைதியா இருக்க போறதில்ல. நீ போற இடமெல்லாம் வந்து நானும் குடைச்சல் கொடுப்பேன். அப்போ என்ன பண்ணுவ? அப்படியா? குடைச்சல் கொடுக்க போறியா? ஆமா. அதுக்கு நீ முதல்ல எங்க தாத்தா கிட்ட வேலைக்கு இருக்க போறியான்னு பாரு. ஹேய், பாக்கலாண்டி. மிஸ்டர் மார்க்கண்டியனோட ஜூனியர் எப்பவுமே நான் தான். இந்த சூர்யா தான். உன்னை வேலையை விட்டு தூக்கி காட்டுறேன்டா. ஏய், அதையும் பாக்கலாண்டி. ஏய், ஏன் இவன் கிட்ட தேவையில்லாம வம்பு வளர்க்குற? ஏன் என்ன அப்படியே கிழிச்சிருவானா? அப்படி இல்லடி, நல்ல பையனா தானே இருக்கான். அப்படியா? அப்ப முதல்ல நீ போய் அவனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு. இந்த நேரத்தில் யார் கால் பண்றா? ஹலோ ஹலோ, மார்க்கண்டியனுங்களா? ஆமாங்க. நீங்க? ஐயா, நான் திருநெல்வேலியிலிருந்து வள்ளிநாயக்கம் பேசுறேன். நீலகண்டன் ஒருத்தர் உங்களுக்கு நண்பர்களா? ஆமா. ஏன் நீலகண்டன் என் ஃப்ரெண்டு தான். ஆமா, என்னாச்சு? ஐயா, ஊருக்கு வந்த இடத்துல அவருக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. ஐயோ, என்னாச்சு? ஐயா, எனக்கு அவ்வளவுதான் தெரியும். திருநெல்வேலி ஜிஹெச்ல சேர்த்திருக்காங்க. உங்ககிட்ட தகவல் சொல்ல சொன்னாங்க. சொல்லிட்டேன். வச்சிருக்காங்க. என்னடா சக்தி இங்க தனியா உட்கார்ந்திருக்க? ஆமா, வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்னடா குரல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? பேசுறது ஒரு டைப்பா வேற பேசுற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. ஹலோ மிஸ்டர் பெரிய மனுஷா, ரொம்ப சீன் போடாதீங்க. ஆமா, என்ன பிரச்சனை? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? தாத்தா வெளியூர் போயிட்டாரு. அது சரி, அதுக்கு என்ன? போட்டிக்கு எனக்கு யார் சொல்லி கொடுப்பா? எல்லாருமே படிக்கிறாங்கல்ல, அவர் பாட்டுக்கும் சும்மா இருந்த என்ன போட்டியில சேர்த்து விட்டு போயிட்டாரு. எனக்கு தானா படிக்க தெரியுமா? தமிழே தெரியாது. நான் எப்படி இங்கிலீஷ் படிக்க முடியும்? எங்க காட்டு. டேய், இந்த டாபிக் தானா? ஓ, அதான் டல்லா இருக்கியா? ஆமா, பேசாம நான் போய் அன்னைக்கு பேர் குறிச்சாரே அவர்கிட்ட போய் என் பேரை நீக்கிருங்கன்னு சொல்ல போறேன். டேய் டேய் டேய், அதெல்லாம் பண்ணாதடா. பண்ணாதனா? தாத்தா வேற எப்போ வருவாரோன்னு தெரியல. ஸ்டேஜ்ல ஏறி பேச முடியாம அசிங்கப்படுறதுக்கு பதிலா அங்க போகாமலே இருக்கலாம்ல. ரொம்ப தெளிவா தான்டா யோசிக்கிற. ஆனா கவலைப்படாத, தாத்தா இல்லைன்னா என்ன, நான் உனக்கு சொல்லி தரேன். டேய், நீ மொட்டை மாடியில வந்து வெயிட் பண்ணு, நான் அங்க வந்து உனக்கு சொல்லி தரேன். எப்படி? இப்பவா? ஆமாண்டா, இப்பதான். நீ பாட்டி செல்போனை எடுத்து வச்சுக்க. ஒருவேளை என்னால வர முடியலன்னா இந்த பாரு, ட்ரிங் 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 போன்லயே சொல்லி தரேன். எப்படி? நிஜமாவா கட்ட போன? சத்தியமாடா, நான் உனக்கு கண்டிப்பா சொல்லி தரேன்டா. ஆனா இப்படி காட்டு போனன்னு மட்டும் சொல்லாத. அப்படி கூப்பிடுறது உனக்கு பிடிக்கலையா? சொல்லிருந்தா உனக்கு வேற பேர் வச்சிருப்பல்ல.
நீ ஆணியே புடுங்க வேண்டாம். காட்டுப்பூரன் மட்டும் கூப்பிடாத. அப்ப வேற எப்படிதான் கூப்பிடுறது? நீ என்னோட மகன்டா. உன் வாய் நிறைய என்ன அப்பான்னு கூப்பிடணும். சொல்லுங்க, நான் உன்னை என்ன கூப்பிடணும்? அப்பா நிலா, வாமா உட்காரு வா. அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. சரி நீ போனா வர. இல்ல, இப்பவே கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னவோ அப்பான்னு சொல்ல வந்த. ஹலோ, இவர் என்னோட அப்பா. ஹே நிலா, நான் அவங்கிட்ட அப்புறமா பார்க்கலாம்னு சொல்ல வந்தேன். அதத்தான் அவன் சொல்றான். ஓ அப்படியா? சரி சரி, வாப்பா போலாம். சரி சக்தி, அப்புறமா பார்க்கலாம். பை. வா. ஹலோ. டேய் சக்தி, என்னால அங்க வர முடியல. நான் சொல்றத நீ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோ. பண்ணிட்டேன். நைட் எல்லாம் தூங்கும்போது மனசுக்குள்ள ஓட்டி ஓட்டி பார்க்கணும். ஓகேயா? சரி சொல்லு. சீதா, வந்துட்டீங்களா? என்னங்க ஆச்சு? நீலா அண்ணா இப்ப எப்படி இருக்காரு? இல்ல சீதா, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவன் நல்லா தான் இருக்கான். ஓ, குணமாயிட்டாரா? அப்படி இல்ல, அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கு. அவன் திருநெல்வேலியில் அட்மிட் ஆயிருக்காங்கிற நியூஸ் எல்லாம் பொய். அவன் நல்லா தான் இருக்கான். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் தான் அவ்வளவு தூரம் போய் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? அப்ப அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு போன் பண்ணது யாரு? வேற யாரு? நாம பெத்த பசங்க வேலையா தான் இருக்கும். அவனுங்க எதுக்குங்க பண்ணணும்? உங்களை எதுக்கு அவ்வளவு தூரம் அலைய விடணும்? அது தெரியல சீதா. மொத்தத்துல அவங்களுக்கு என்ன டயர்ட் ஆக்கணும், அவ்வளவுதான் அவனுங்களோட நோக்கம். எனக்கும் அவனுங்க தான் பண்ணானுங்களான்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி சில்லற வேலைய வேற யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க. எவ்வளவு பட்டாலும் ஏன் இவனுங்களுக்கு புரிய மாட்டேங்குது? விடு விடு, இன்னும் எவ்வளவோ இருக்கு. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? நீ கொஞ்சம் காபி போட்டு எடுத்துட்டு வாயேன். சரிங்க. தாத்தா வந்துட்டீங்களா? ஆமாண்டா ஆமாண்டா, இப்பதான் வந்தேன். இப்பதான்டா வந்தேன். நீங்க போனதுல இருந்து தாத்தா எங்க தாத்தா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். சரிங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடி ஏத்த போறாங்க தாத்தா. சுதந்திர தின பேச்சு போட்டி நடக்க போகுது. பாத்தண்டா. சும்மா இருந்த பேர் கொடுக்க வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்களே. டேய் சாரிடா, திடீர்னு ஒரு அவசர வேலையா கிளம்ப வேண்டியதா போச்சு. சரி சரி, நீ போட்டியில கலந்துக்க வேண்டாம், விடு. யாராவது கேட்டா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிறேன். அடுத்த வாட்டி ஏதாச்சும் வரும், அப்ப பாத்துக்கலாம். இன்னும் சிறிது நேரத்தில் சுதந்திர தின விழா தொடங்க இருப்பதால் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி முடியாம போயிடுச்சே. சக்தி வேற ஆர்வமா இருக்கான். நானே அவனை ஏமாத்திட்டேன் போல இருக்கு.
எங்கப்பா அந்த புது பையன்? ஏதோ பேச்சு போட்டியில பெருசா பேசி கிளிக்கிற மாதிரி பேர் கொடுத்தான், ஆளைய காணோம். அவன் பயந்துட்டு எங்கேயாவது ஓடி போயிருப்பான் மச்சான். இவர் திமிருக்கு இவர் பாட்டுக்கு பேரு கொடுத்தா அந்த பயலால தாங்க முடியுமா? சில பேரு நம்மள தோக்கடிக்கிறதுக்கு வேற யாரையோ சின்ன பசங்களுக்கு கொம்பு செய்வி விட ஆசைப்படுறாங்க. ஐயோ பாவம், போனா போகுது. வாங்க வாங்க. தாத்தா, இன்னைக்கு நானும் காவியாவும் தான் இந்த ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ண போறோம். சூப்பர்ரா. கலக்குங்க கலக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சில மணித்துளிகளில் நமது அபார்ட்மெண்டின் சார்பில் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. சிறப்பு விருந்தினராக டிஐஜி சகுந்தலா அவர்கள் வருகை தர இருக்கிறார். இன்னும் சில வினாடிகளில் அவர் இங்க வர இருப்பதால் அனைவரும் அவரவர் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்கு நமது அபார்ட்மெண்டில் E6 பிளாக்கில் வசிக்கும் காவியா மற்றும் விஜயை மேடைக்கு அழைக்கிறேன். இப்போது இருவரும் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவார்கள். காவியா, காவியா, இந்த சுதந்திர தின கொண்டாட்ட சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நமது அபார்ட்மெண்ட் சார்பில் வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். நிகழ்ச்சி நிரல்: முதலில் கொடியேற்றுதல், தேசிய கீதம் பாடுதல், அடுத்ததாக பேச்சு போட்டி, பரிசு வழங்குதல். டிஐஜி சகுந்தலா அவர்களை வரவேற்தல். நமது சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. எல்லாரும் பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி. அபார்ட்மெண்ட்ஸ்ல சேர்ந்த குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே அழகா வந்து பேசிட்டு போனாங்க. இப்போ நம்மளோட நடுவர் அவர்கள் அவங்க பேசி முடிவு பண்ணி யாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ், யாரு செகண்ட் பிரைஸ், யாரு தேர்ட் பிரைஸ்னு கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சிடும். இப்போது பரிசளிக்கும் நேரம். நம்ம டிஐஜி மேடமும் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர்களும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதன்படி தேர்ட் பிரைஸ் கோஸ் டு பிரியங்கா. அடுத்ததாக இப்போ செகண்ட் பிரைஸ் கோஸ் டு நிலா. நிலா போ நிலா. நிலா போமா போ. ஏய் நிலா போய் வாங்க போ, போய் பிரைஸ் வாங்க போ. ஏய் நிலா போ. நிலா எனக்கு செகண்ட் பிரைஸ் வேண்டாம். ஏய் அது பாரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், போய் வாங்கு. போமா. நிலா
தங்கலாம் செல்லம் போடா செல்லம் போ போ போ. அடுத்ததாக நம்ம எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் வாங்க போறான்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு ஏமா மேடம். ஒரு நிமிஷம் இங்க வா. சொல்லுங்க மேடம். First prize goes to Shakti. Shakti, stage வா. போடா போடா. டேய் பரிசு வாங்கிட்டு வா. ஃபர்ஸ்ட் பிரைஸ்.